ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்னோட மாடித் தோட்டத்தில் இருக்க எல்லா மல்லி செடிகளையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஜாதி மல்லி கொடிங்க. இதனுடைய பூக்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும். கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டால் இதை புதர் செடி மாதிரியும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொடி ஏற்றி விட்டோம்னா அது கொடி போலியும் வளருங்க. ரெண்டாவதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குண்டு மல்லி செடி. இந்த குண்டு மல்லி செடியை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. மூணாவதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சந்தன மல்லி. இந்த சந்தன மல்லியும் நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த மல்லி பார்க்குறதுக்கே சின்னதாக இருந்தாலும் வாசனை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் நிறைய துளிர்கள் விட்டு நிறைய முட்டுக்களும் வச்சுருக்குங்க. நாலாவதாக நம்ம பார்க்குற இந்த செடி எல்லாருக்குமே தெரிஞ்ச இருவாச்சி மல்லி செடி தான். இதுவும் பாருங்க, நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் புதிய துளிர்கள் விட்டு மறுபடியும் நிறைய முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. அஞ்சாவதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காக்கட்டான் மல்லி செடி தாங்க. இந்த மல்லி செடியும் நிறைய வாட்டி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதையும் பாருங்கள், நிறைய துளிர்கள் விட்டு மறுபடியும் முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆறாவதாக நம்ம பார்க்குறது ரோஜா மல்லி செடிங்க. இதில் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக ரோஜா பூக்கள் மாதிரி அடர்த்தியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இந்த மல்லி செடி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். மொத்தம் 6 மல்லி செடிகள் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போது ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது நித்திய மல்லி கொடிங்க. இது நல்லா அடர்த்தியாக பெரிய கொடியாக வளரும். இந்த கொடியில் பூக்கள் ரொம்பவும் அழகாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. அரும்புகள் நல்லா பெருசாக இருக்கும். இந்த கொடியை நான் சென்னையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் நிறைய துளிர்கள் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. மொத்தம் என்கிட்ட 7 மல்லிகை செடி இருக்குங்க. இப்போ எத்தனை செம்பருத்தி செடி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பர்பிள் கலர் செம்பருத்தி. இதில் பூக்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆரஞ்சு கலரில் அடுக்கு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி செடியை நான் நிறைய வாட்டி ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பூக்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க. இதுவும் பாருங்கள், நிறைய மொட்டுகள் வச்சு ரொம்ப சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்ட நாட்டு செம்பருத்தி சந்தன கலர். இதில் மாவு பூச்சி அதிகமாக இருந்ததுனால கட் பண்ணி விட்டாச்சு. மறுபடியும் புதிய துளிர்கள் வந்திருக்கு. மொத்தம் 3 செம்பருத்தி செடிகள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.